صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. சிறப்பு வாய்ந்த ரமலான் மாதத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் முதல் இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருப்பதற்கு வாய்ப்புள்ள ஓர் இரவு. அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் எல்லா பாக்கியங்களையும் எல்லா அருள்களையும் நம் அனைவருக்கும் வழங்கி கொடுக்கிறார். 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் என்கிற இரவை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி கொடுக்கிறார். இன்றைய இரவில் அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்கின்ற துஆவை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பதை நீ விரும்புகிறாய், எனவே என்னை நீ மன்னிப்பாயாக என்பது இதனுடைய அர்த்தம். அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன் என்பது மட்டுமல்ல, மன்னிப்பதை விரும்பவும் செய்கின்றான். வேண்டாதற்காக அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டான் என்றால் அவனை தண்டிக்கவும் செய்யலாம், மன்னிக்கவும் செய்யலாம். அல்லாஹ் என்ன செய்கிறான் என்பது இரண்டாவது. அவனுக்கு எது பிடிக்கும், பிடிச்சதான் செய்வாங்க. எது பிடிக்கும் என்றால் மன்னிப்பதுதான் பிடிக்கும். மன்னிப்பை விரும்புகின்றார், எனவே என்னை நீ மன்னிப்பாயா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதியிருக்கிறார்கள். எனவே இந்த துஆவை ஒற்றைப்படையான இரவுகளில் அதிகமாக ஓத வேண்டும். அதே போல ரமலான் மாதத்தினுடைய பலனை அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் ஒற்றைப்படையான நாட்கள். கூலி எப்போது கிடைக்கும்? கடைசியில தான் கிடைக்கும். 1ஆம் தேதி சம்பளம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, 11ஆம் தேதி கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, 10ஆம் தேதி 20ஆம் தேதி கேட்டா மாச கடைசியில் வாங்க சொல்லுவாங்க, 21ஆம் தேதி போய் கேட்டா ஓரளவு தருவதற்கு வாய்ப்பு இருக்கு, 30ஆம் தேதி கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அந்த கடைசி நாட்கள் என்பவை கூலியை பெறுகின்ற நாட்கள். எனவே கூலியை பெறக்கூடிய நாட்களில் அதிகமாக நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. பேணப்பட வேண்டிய நல்லிணக்கம் என்பதுதான் இன்றைக்கு நாம் பேச வேண்டும் என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது திட்டமிட்டு உருவாக்கப்படுவது. இஸ்லாத்தை வெறுப்பதற்கும் இஸ்லாத்தை வெறுப்பதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் பல அமைப்புகள் உலகில் உருவாக்கப்படுகின்றன. இந்த ஊர்காய் பண்றது, ஊர்காய் பட்டம் போடுறது, மெழுகுவர்த்தி தயார் பண்றது, இதெல்லாம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. குடிசை தொழில்கள். இந்த குடிசை தொழில்களுக்கு அரசாங்கம் சலுகை கொடுக்கிறது. பெரிய கம்பெனிகளுக்கு போடுற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போடுறது. அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு குடிசை தொழிலை போல இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் என்பது பல்வேறு மட்டங்களில் இருந்து உருவாக்கப்படுது. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம். அந்த அமைப்புடைய லட்சியமும் நோக்கமும் எதுவாக இருக்கிறதால் இஸ்லாத்தை வெறுப்பதே நோக்கமாக இருக்கு. முஸ்லிம்கள் செய்யாத குற்றங்களை முஸ்லிம்கள் மீது சொல்லுவதற்காக வேண்டிய அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. அதற்கு மீடியா வெளிச்சம் கிடைக்கிறது. அந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் யாரும் ஆரம்பித்தால் அதற்கு ஊக்கத்தொகைகளும் வழங்கப்படுகின்றன. 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசி, நீ என்ன மாதிரியான வீடியோக்களை போட வேண்டும், இந்த மாதிரி வீடியோக்களை போட்டா நாங்க உனக்கு என்ன செய்வோம், மேலும் அந்த ஊக்கத்தொகைகளை தருவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டியவர்கள், இந்தியாவில் அவர்கள் இருக்கக்கூடாதவர்கள், இந்தியாவுக்கு வெளியில் அவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்தை திரும்ப திரும்ப விளைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்மை விட்டால் இந்த நாட்டுக்கு தியாகம் செய்வது
மாற்றி அமர்த்தி விட்டார்கள் பார்த்தீங்களா? ஒரு 75 வருஷத்துல தலைகீழாக இந்தியாவுடைய ஆட்சியை மாற்றி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம எப்படி எதிர்கொள்வது? பேசிக்கொண்டு எனக்கு உதாரணம் சொல்வதா 1000 உதாரணங்கள் சொல்ல முடியும். இஸ்லாமிய எப்படி வரைக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள், முஸ்லிம்களை எப்படி எல்லாம் இருக்கிறார்கள், உதாரணம் சொல்லணும்னா 1000 உதாரணம் சொல்ல முடியும். ஆனால் உதாரணங்கள் எல்லாரும் உதாரணங்களே சொல்லிட்டு இருந்தா என்ன சொல்யூஷன், என்ன முடிவு, என்ன தீர்வு? நம் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வலைகளை அறுத்து கொண்டு எப்படி நாம் வெளியே வருவது? நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அவதூறுகளை தாண்டி எப்படி நாம் வெல்வது என்பதை பற்றி பேச வேண்டிய நேரம் இது. அதிலும் குறிப்பாக தேர்தல் வந்துருச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு பஞ்சமே இல்லை. அவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. பாலஸ்தீனத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி அங்கே ஹமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்துகின்றார்கள். தாக்குதல் நடத்தினால் இந்தியாவில் அக்டோபர் 7க்கு அப்புறமாக என்ன நடந்தது? அக்டோபர் 7க்கு அப்புறமா ஒரு மாசம் காலம் நவம்பர் வரைக்கும் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், பாலஸ்தீனத்தில் எப்படி முஸ்லிம்கள் அந்த நாட்டுக்கு இடையூறு செய்கிறார்களோ அதே போல இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு இடையூறு செய்கிறார்கள் பேசியிருந்தான். அங்கே உள்ள போராளிகளை இங்கே உள்ள முஸ்லிம் சிவிலியன்ஸை, முஸ்லிம் பொதுமக்களை ஒப்பிட்டு இந்தியாவுக்கு இவர்கள் ஆதரவர்கள் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி, ஹரியானா, யூபியுடைய சில மாவட்டங்களுக்கு எல்லாம் காவல்துறை சர்க்குலரை அறிவிக்க பள்ளிவாசல் பாலஸ்தீனத்துக்காக துவா செய்யக்கூடாது, பாலஸ்தீனத்துக்காக துவா செய்யக்கூடாது. அப்படி துவா செய்த ஆண்களுக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க. நீ எப்படி துவா செய்ய? குறிப்பிட்ட அனுப்பி ஆண் அனுப்பி கூப்பிட்டு விசாரணை இருக்கிறார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்வோம் என்று விரட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல நாம என்ன துவா செய்ய வேண்டும் என்பதை கூட நாம முடிவெடுக்க முடியாது என்கிற நிலைக்கு இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். நாம ரொம்ப தாமதமாக இதை பற்றி சிந்திக்கிறோம், இதை பற்றி பேசுகிறோம். இப்போ நாம தீர்வை நோக்கி செல்லலாம். முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை, இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எத்தனை சதவீதம் பார்த்தா அதிகபட்சம் போனால் ஒரு 3 அல்லது 4% வரலாம். எத்தனை பர்சன்ட் இருப்பான்? 3% இருப்பார்கள், இல்லைன்னா 4% இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்கின்ற பிரச்சாரம் எப்படி இருக்கிறார்? 40% பேர் உங்களை இருக்கிறார்கள் என்பதை போல காட்டுகிறார்கள். உண்மை அல்ல. பெரும்பான்மையான மக்கள் இன்னும் முஸ்லிம்கள் மீது அன்போடு பாசத்தோடு தான் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் வெளியிலே காட்டுவது ஏற்பாடுகளாக காட்டுகிறார்கள். ஆகையினால் நாம் நம்பிக்கை இழக்க தேவையில்லை, நாம் அவநம்பிக்கை அடைய தேவையில்லை, நாம் விரக்தி அடைய தேவையில்லை. இன்னும் நமக்கு இந்த மத வெளியை ஊட்டக்கூடியவர்களை வெல்லுவதற்கான வாய்ப்பு இந்தியாவில் இன்னும் நமக்கு இருக்கிறது. முதலாவது அந்த சிந்தனை தெளிவு நாங்கள் நம்மால் இன்னும் முடியும். நாம் ஒன்றும் தோற்று ஓடிவிடக்கூடியவர்கள் அல்ல. இவர்கள் சட்டங்களை போட்டு நம்மை முடக்குகிறார்கள், அவர்களை சொல்லி முடக்கினார்கள். வெள்ளக்காரன் வீரகீர்த்திக்கே வந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் வீரகீர்த்திக்கு கொண்டே வந்தான். பிரிட்டிஷ்காரன் வீரகீர்த்தி நெஞ்ச காட்டும் சமுதாயம் தானே இது. எங்க உலகத்தே ஒரு பெரிய அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம். சன்வில் நெவர் செட்டிங் அவர் இருப்பார் சொல்லுவோம். சூரியன் எங்கள் சாம்ராஜ்யத்தில் அஸ்தமிக்காது.
அவ்வளவு பெரிய ராஜ்யம் எங்கள் ராஜ்யம். உலகத்தில் எங்காவது ஒரு மூலையில் சூரியன் இருக்கிறது எங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில். இந்தியாவில் இப்போ சூரியன் இல்லை. ஆனா பிரிட்டிஷ் எவ்வளவு பெருசுன்னா, பிரிட்டிஷுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி எங்காவது ஒரு இடத்தில் பகல் இருக்கும். அவ்வளவு பெரிய கவர்மெண்ட். அவன் எதிர்த்து நிற்கிறான், நாம் அவனை எதிர்த்து நின்றோம். அப்படிப்பட்ட சமுதாயம் சமுதாயம். ஆகையினால் முதலாவது தெள்ள தெளிவான ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இங்கே எல்லோரும் நம்மை எதிர்க்கவில்லை, ஒரு சிறு கூட்டம் தான் இருக்கிறது. ஆனால் என்ன சிக்கல்னா, பலரும் மௌனமாக தலைமையிருக்கிறோம். அவன் எதிர்க்கும் போது மௌனமா இருக்காங்க. அதை களைவது எப்படி? மௌனத்தை உடைத்து அவர்களை பேச வைப்பது எப்படி? ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. எங்களுடைய மந்தைவழி பள்ளிவாசல்ல வருஷத்துக்கு 2 தடவை நாங்க நான் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை அழைத்து நிகழ்ச்சி நடத்துவோம். அதுக்கு ஓபன் ஹவுஸ் அப்படின்னு பள்ளிவாசலை திறந்து விடுவது. அவங்க உள்ள பார்க்கலாம் பள்ளிவாசல் என்ன இருக்குது, காலப்பயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. இங்கெல்லாம் பள்ளிவாசல் உள்ள எல்லாம் அவர் அனுமதிக்கும். அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ப்ரோக்ராம் பார்ப்போம். இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஐயங்களையும் கேள்விகளையும் அவர்கள் கேட்கலாம். அது நாம் படாமல் சொல்லுவோம். அல்லா ஒரு 150 பேர் கிட்ட வருவாங்க. பலரும் பலவிதமான ஐயங்களை கேட்பார்கள், கேள்விகளை கேட்பார்கள். எல்லாருக்கும் விளக்கம் சொல்லுவோம். அதுல ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபர் வந்திருந்தார். அவர் கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் இருக்குன்னு அவர் நினைக்கல. ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு கேள்விதான் நம்ம அனுமதிப்போம். ஏன்னா அவரே பேசிட்டே இருக்க முடியாது. இல்ல எல்லாரும் 120 பேர் இருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 15 பேர் தான் கேள்வி கேட்க முடியும். ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி. எல்லாரும் கேள்வி கேட்க முடிச்சோடனே 1 மணிக்கு நிகழ்ச்சியை முடித்து விடலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் 12:57க்கு அவர் எந்திரிச்சு எனக்கு சில கேள்விகள் இருக்கு அப்படின்னு, நீங்க நம்ப மாட்டீங்க, 12 கேள்விகள் கேட்டார். ஒரே ஆள் 12 கேள்விகள் கேட்டார். கேட்டுவிட்டு சொன்னார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் இமாம் அவர்கள் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் நாளை கூட வர்றேன், நான் வர்றேன். எனக்கு கூட நீங்க நாளைக்கு விளக்கம் சொல்லுங்க. ஒன்னும் அவசரம் இல்லை, நிகழ்ச்சி முடியுது நேரம் ஆகுதுன்னு சொல்றீங்க. அதனால பரவாயில்ல. கேள்விகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஆப்கானிஸ்தான்ல பெண்களை அடிக்கிறாங்க, சாட்டையால் அடிக்கிறாங்க, அவங்கள படிக்க வைக்கிறது இல்லை, குண்டு வைக்கிறாங்க, பாயமார்கள் எல்லாம் இந்த மாதிரி கேள்விகள். தேச துரோகம் பண்றாங்க, நாட்டுக்கு விசுவாசமா இருக்கிறது இல்லை, வழக்கமான கல்விகள் இருக்கும் இல்லையா. இந்த 12 கேள்வி தான் உலகம் முழுவதும் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நாடு முழுவதும் பேசிட்டே இருப்பாங்க. இது வெளியே அவங்களுக்கு தெரியாது. இந்த 12 கேள்விகளும் RSS கேம்ப்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கேள்வி தான். இது வெளியே அவங்களுக்கு சிந்திக்கவே தெரியாது. இதெல்லாம் அவங்க பதில் சொல்லி புடிச்சு போன விஷயம். தூக்கத்தில் எழுதி கேட்டா கூட நான் பதில் சொல்லுவேன். அந்த 12 கேள்விக்கும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 97 தான் பதில் வாங்குவேன். இவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றது, இவங்க பொய்களை தோல் வைக்கிறது, 97 இதுதான் வேலை எனக்கு. தூக்கத்தில் எழுதி கேட்டா கூட டேட்டா வரையா டேட் வரையா இருந்தாலும் சொல்ல முடியும். நம்ம உலகத்தில் அப்ப சொன்னா ஒன்றும் விட மாட்டோம்ல. சொன்னாரு, முதலாவது கேள்வியை பப்ளிக்ல கேட்கறது, பதில தனியா சொல்றது, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் எதுக்கு தாமதமா கேள்வி கேட்டாங்கன்னா, நேரம் ஆக்சுவலி நம்ம உபயோகித்து கொடுத்துருவோம், இருக்கிற 120 பேரை எடுத்துடலாம். பாய்மார்கள்ட்ட பதில் இல்லை, பாய்மார்களுக்கு என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இருக்கிற 120 பேர் மனசுலேயே நஞ்ச பதில் சொல்லலாம் அப்படியே நோக்கம். நான் என்ன எவ்வளவு நேரம் பிரச்சனை இல்லை, நான் ஒரு இலக்கு கண்டிப்பா பதில் சொல்றேன். நீங்க இதை விட மோசமா கேட்டாலும் நான் கோபப்பட மாட்டேன். நீங்க இந்த விருந்தாளி, நான் கூப்பிட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க, நான் கூப்பிடாம தான் நீங்க வரல. நான் உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன், நீங்க வந்திருக்கீங்க. ஆனா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, முதலாவது நான் 12 கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேற எந்த ஜாதிக்காரர்களாவது வேற எந்த மதத்துக்காரர்களாவது அவங்களுடைய வழிபாட்டு தளத்துக்குள்ள அந்த மதத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்களை கூப்பிட்டு நீங்க வாங்க எங்களை வந்து பாருங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, விளக்க கேளுங்கன்னு சொன்னது யாராவது சொன்னதுதான் கேட்க. யாராவது சொல்லிருக்காங்களா? எந்த ஜாதிக்காரமா சொல்லிருக்காங்களா? சொன்னது இல்லை. முதலாவது எங்களை நீங்க பாராட்டுங்க. முதலாவது இப்படி நாங்க செஞ்சதுக்காக எங்களை நீங்க பாராட்டுங்க. ஒரு கோழையோ தான் கொள்கை மேல நம்பிக்கை இல்லாதவனோ இவ்வளவு துணிச்சலா சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டாலும் சொல்லுங்க. எங்க மடியில கனம் இல்லை, அதனால மடியில பயம் இல்லை. அடுத்து இந்த மக்கள் முன்னால நீங்க கேள்வி கேட்டதுனால இந்த மக்கள் முன்னாலேதான் நான் பதில் சொல்ல போறேன். அவர் சொன்னதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 12 கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா ஒன்னோட கிளப் பண்ண முடியும், ஒன்னோட சம்மந்தப்பட்ட கேட்கலாம். ABC உள்ள கேள்விகள் தான். முதலாவது அவர் சொன்னாரு, இன்னைக்கு தினமலர்ல இருக்கு, ஆப்கானிஸ்தானத்துல ஒரு லேடி இந்தியாவுக்கு வந்து 3 வருஷம் தங்கி படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள போயிருச்சு. இன்னைக்கு பேப்பர்ல இருக்கு. இந்த அளவு நீங்க பெண்களை வச்சுக்கிறீங்க, படிக்க வைக்க மாட்டீங்க. முதல்ல அந்த கேள்வியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஆப்கானிஸ்தானத்துல இருந்து இந்தியாவுக்கு ஒரு பொம்பளை ஒரு ஏழு படிக்க வந்திருக்கிறான்னு சொன்னா அவன் எந்த விசாவில் வந்தா? விசிட்டிங் விசாவில் வந்தாளா, அல்லது டூரிஸ்ட் விசாவில் வந்தாளா, அல்லது எஜுகேஷன் விசாவில் வந்தாளா? கல்வி கற்பதற்குன்னு ஒரு விசா போடணும், ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஒரு விசா போடணும், டூரிஸ்டுக்கும் விசா போடணும், விசிட்டிங் விசா போடணும். என்ன கேட்டகரி? விசாவுடைய கேட்டகரி என்ன? விசிட்டிங் விசா வந்துச்சு, டூரிஸ்ட் விசா வந்துச்சு, ட்ரீட்மெண்ட் விசா வந்துச்சுன்னா அப்படிப்பட்ட விசால வந்த ஒரு பொம்பளை பிள்ளைய எந்த யூனிவர்சிட்டியில சேர்த்தான்? அதுவே தப்பு, சேர்த்ததே தப்பு. விசா முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா இந்தியாவில் அவளை தங்க வச்சு அவளுக்கு அட்மிஷன் போட்டது யூனிவர்சிட்டி பண்ண தப்பு. அந்த தப்பை எந்த யூனிவர்சிட்டி பண்ணுச்சு நீங்க சொன்னீங்கன்னா நான் கவலை முடியும் கவர்மெண்ட். ஏன்னா நாங்க இந்த நாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பாசம்னா வெளிநாட்டுக்காரன் அனுமதிக்கப்பட்ட கால அளவை விட கூடுதலாக தங்கக்கூடாது. எங்களுக்கு நாட்டுல பாசம் இருக்கு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், யூனிவர்சிட்டி பேரை சொல்லிட்டேன். அது அப்படிங்கிறது எஜுகேஷன் விசால தான் வந்திருந்ததுன்னா யாருக்கு தெரியாம வரல, கவர்மெண்ட் தெரிஞ்சுதான் அந்த கவர்மெண்ட் எஜுகேஷன் விசா கொடுத்துருக்கு, இந்த கவர்மெண்ட் படிக்க வச்சிருக்கு. யாருக்கும் தெரியாம வந்து போனதாக தினமலர்ல இருக்குது. நீங்க சொல்றது தினமலருடைய வழக்கமான பொய். ரெண்டாவது, நீங்க வந்து நாட்டு பற்று இல்ல, தேசப்பற்று இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நான் சொன்னேன், நீங்க ரொம்ப தேசப்பற்றை வந்து நாங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. எங்க அத்தா உங்க அத்தாட்ட நிரூபிக்கணும், என் பையன் உங்க பையன் நிரூபிக்கணும், நான் உங்கள்கிட்ட நிரூபிக்கணும். நான் நிரூபிக்க தயார். நான் நாட்டுக்குள்ள எவ்வளவு மாசம் விடாம நான் நிரூபிக்க தயார். ஆனா யார்கிட்ட நிரூபிப்போம்னா என்னை விட நாட்டு பற்று உள்ளவன்தான் என்னை நாட்டு பற்ற நிரூபிப்பேன். ஆகையினால நீ என்னை விட நாட்டு பற்று உள்ளவன் என்கிட்ட முதல்ல நிரூபிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் உள்ள நிரூபிக்கிறேன். இப்ப சொல்றது தப்புல நான் சொன்னேன். என்னுடைய தேசப்பற்றை எப்படி விட தெரியுமா? எங்க அத்தாவுடைய அத்தா 1948 முதல் சுதந்திர வருஷம் 40 சுதந்திரம் கிடைக்குது. 48 முதல் சுதந்திர தினம் கொண்டாடணும். அவருக்கு நாட்டு பேரை எந்த அளவுக்கு பாடணும்னா அவர் யானை வாங்கி அந்த யானையில ஊர்வலம் போகணும், தேசிய கொடி பிடிச்சிட்டு அவருக்கு ஆசை. யானையை சொந்தம் அவரால் வாங்க முடியல. 12 நண்பர்களை சேர்த்துக்கிட்டு மைசூர் மகாராஜாட்ட போய் ஒரு யானையை விலைக்கு வாங்கிட்டு அதுல ஏறி 1948 வந்து என்ன செஞ்சாரு? ஆகஸ்ட் 15 சுதந்திரம் முன்னாடி ஊர் முழுக்க சுத்தி வர்றாரு. மறுநாளைக்கு இந்த யானை என்ன செய்யறதுன்னு தெரியல. யானை கட்டி சோறு போட முடியுமா? அதாவது யானை கட்டி தீ போட முடியுமா? உற்சாகத்துல யானையை வாங்கி விட்டாரு. மறுநாளைக்கு
என்ன பண்ணுவான், எனக்கு ஜாமியாக போட முடியுமா? கடைசியில் அது கடற்கரையா போய் அதை வசூல் பண்ணி அதுக்கு சாப்பாடு போட்டாங்க. எனக்கு இது எப்ப தெரியும்னா, அந்த யானை செத்து போனதுக்கு அப்புறம் அந்த 12 ஃபேமிலிக்கும் அந்த கொஞ்சம் நகம்லாம் விற்பனை பண்ணுவாங்க. நகம், அந்த முடியெல்லாம், தந்தம் இதெல்லாம் அதெல்லாம் வித்து ஒரு காசை கொடுத்தாங்க. அப்பாவா அந்த காசை வேண்டாம், அது வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கே தெரியும் அத்தாவுடைய வேலை பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு யானையை வாங்கி கொண்டாடுறவனுடைய பேரனை பார்த்து நாட்டுகளை பற்றல நீங்க சொல்றீங்க, மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கணும். கூட்டத்தில் அவரை அருமையா கண்டிக்கிறேன் அப்படின்னு உடல் மிக பாருங்க, அவர் நான் கூப்பிட்டு வந்திருக்கிறது, நான் அவரை என்ன பண்ணிருக்கேன், நீங்க கண்டிக்கிறத நான் ஒத்துக்க முடியாது, அவர் என்னுடைய எதிர்த்தாடி. அதனால இந்த வச்சு என்ன செய்யக்கூடாத, நீங்க கண்டிக்கிறத நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே சொன்ன அந்த 12 கேள்விகள் ஒண்ணு அப்படிதான் சொல்லி முடிச்ச உடனே அடுத்த ஒருத்தர் மைக்க வாங்கி, முஸ்லீம்கள் இருந்தால் நாட்டுக்கு உயிரை கொடுப்பார்கள், அப்படியாக்கும் அவரை வந்து இந்த மாதிரி இஸ்லாத்தை அவர்களை பேசுகிற அம்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களை எதிர்த்து கூப்பாட ஆரம்பிச்சாங்க. அப்போ எதுக்கு சொல்றதுன்னா, ஒரு சிலர் அதிகபட்சம் 4% இருக்கக்கூடிய மக்கள்னா முஸ்லீம்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று முஸ்லீம்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான்ல பெண்களை படிக்க வைக்கிறது இல்ல. நாங்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல ஒரு பையனுக்கு வயசு 25, ஒரு பொம்பளை பையன் வயசு 25. அந்த புள்ள படிக்கிற அந்த பையன் படிக்கலன்னா ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அதுல எந்த இதுவும் கிடையாது, எந்த ஏற்பாடு கிடையாது. ஏன்னா 20 வருஷம் ஆப்கானிஸ்தான்ல யாரு இருக்கா? அமெரிக்கா தான் இருக்கு. அப்ப 5 வயசு பையன் ஸ்கூல்ல சேராம இருந்தது, காலேஜுக்கு போகாம இருந்தது, ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் அமெரிக்கா தான் போக இருக்கணும். சரி, ஆப்கானிஸ்தானை காப்பாற்ற போறேன் அப்படின்னு வந்துச்சு 51 நாடுகள். இந்த 51 நாடுகளுக்கு எத்தனை மெடிக்கல் காலேஜ் கட்டிருக்கீங்க, எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிருக்கீங்க? ஆப்கானிஸ்தான்ல முழுதானா போட்டீங்க, ராத்திரி எல்லாம் முட்டை போடுவீங்க, பகல கொடுத்து சோறு போட்டதை போடுவீங்க. அதுல உள்ள பையன் படிக்கலாம், யார் தப்பு? இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, அங்க உள்ள முஸ்லீம்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அமெரிக்கா தான் அந்த மக்களை வந்து முட்டாளா வைக்கணும்னு நினைக்குது. அமெரிக்கா வந்து கிளப்புகளை ஓபன் பண்ணிச்சு, மசாஜ் சென்டர்களை ஓபன் பண்ணான், விபச்சார விதிகளை திறந்து விட்டான், தாலிபான் கொடுத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணான், எல்லாத்தையும் நிப்பாட் பண்ணான் என்று அவர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலை சொன்னதுக்கு அப்புறமாக அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜனவரியில ராமர் கோயில் திறந்தாங்க பாருங்க. அப்போ பாக்குறேன் போட்டோவில் எடப்பாடிக்கு போய் இன்விடேஷன் கொடுக்குற 4 பேர் அப்புறம் நிற்கிறார் போட்டோவில். உங்கள்ட்ட கேள்வி கேட்டது அப்புறம் தான் தெரியுது இவர் RSSல பெரிய முக்கியஸ்தர். RSSல நான் 4 பேர் அழைப்பு போதுன்னா அதுல அவர் ஒருத்தர். RSSல ஒரு முக்கியஸ்தர் தான் அந்த கேள்வியை கேட்டுங்க. அவர் நினைச்சிருந்தேன் அல்ஹம்துலில்லாஹ் 150 பேருக்கு முன்னால ஒரு முக்கியஸ்தருடைய 12 கேள்விகளையும் அடிச்சு நொறுக்கி அவரை சரிங்க நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன செஞ்சான், மனசுல விஷயங்களை போடலாம். சோ நாம் முதலாவது நாம் சொல்வது உங்களுக்கு விரக்தி அடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உண்மை ஞாபகம் இருக்கு, நம்மிடத்திலே உண்மை இருக்கு, உண்மை ஒரு நாளும் தோற்று போகாது. இதர சமுதாயத்து மக்கள் அவர் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நாடினால் மனிதர்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். அல்லாஹ் அப்படி நாடவில்லை. அல்லாஹ் பல நம்பிக்கை உள்ளவர்களாகவே மனிதனை வைத்திருக்கிறான். இதர நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது, அதான் நிகழ்ச்சியுடைய முக்கியமான விஷயமே. அதான் மற்ற நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்தில் முதலாக மற்ற நம்பிக்கை உள்ளவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு டாக்குமெண்ட்ஸ், எழுத்துப்பூர்வமாக டாக்குமெண்ட்ஸ்களை உலகத்திற்கு தந்தவர்கள். முதலாவது தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது தந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவிலே ஏராளமான யூதர்கள் இருந்தார்கள். அந்த யூதர்கள் எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தங்களை போட்டுக் கொண்டார்கள்.
நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். ஏனென்றால் நீங்கள் இஸ்லாமிய அரசின் கீழ் வாழ்கின்ற மைனாரிட்டி மக்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அரசு இஸ்லாம் கிடையாது, அதில் யூதர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அவங்க யாரு? மைனாரிட்டி. உங்களை யாரும் தாக்க இருந்தால் உங்களுக்கு நாம் என்ன செய்வோம்? பாதுகாப்பு தருவோம் என்ற எகிரிமெண்ட் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு காலத்தில் பைத்துல் முகத்தஸ் பாலஸ்தீனுக்கு பாலஸ்தீனிய முஸ்லிம்கள் பிடிக்கிறார்கள். பாலஸ்தீனத்தில் அப்போது யாருடைய அரசு இருந்தது? கிறிஸ்தவர்களின் அரசு இருந்தது. சஃபோனிஸ் என்ற ஒரு மாதிரி இருந்தார். அவர்தான் கிறிஸ்தவ உலகத்துக்கு தலைவர். அப்போது மதம் வேறு அரசியல் வேறு இருக்கிறது ஒண்ணுதான். சஃபரோனிஸ் மன்னர் தான் மொத்த பாலஸ்தீனத்துக்கும் கண்ட்ரோல். அவர்தான் வாரியார் சஃபரோனிஸ் தான் அவர்கள் சொல்வார்கள். அவர்தான் மத தலைவரும் கூட. The Church of Holy Sepulchre என்ற ஒரு சர்ச் இருக்கிறது பாலஸ்தீனத்தில். அங்கே சர்ச்சிலே வைத்துத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃபரோனிஸ் என்ற அந்த கிறிஸ்தவ தலைமை பாதிரியாரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அதில் ஒரு ஒப்பந்தம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிறிஸ்தவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய வரிகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? கிறிஸ்தவர்கள் நிபந்தனை வைக்கிறார்கள், ஒரு யூதன் கூட இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் கிறிஸ்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒப்புக்கொண்டார்கள். சரி என்று கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு மறுநாள் யூதர்கள் வருகிறார்கள். எங்களுக்கு இந்த மண்ணிலே இடம் வேணும். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை எப்படிப்பா நான் கொடுக்க முடியும்? யூத கிறிஸ்தவர்கள்ட்ட உங்களை எல்லாம் நான் பாலஸ்தீனத்தில் குடி வைக்க மாட்டேன்னு நேற்று தான் ஒப்பந்தத்தில் எழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், அன்னைக்கு வந்து கேட்கிறீங்களே. அழுது மன்றாடுகிறார்கள் யூதர்கள். ஒரு 100 குடும்பம் மட்டும் தங்கிக் கொள்ள வேண்டும் அனுமதித்தார்கள். மறுநாளைக்கு கிறிஸ்தவர்களை அழைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஒரு 100 யூதர்களுக்கு இடம் கொடுக்கிறேன். இடம் கொடுங்களே என்று சொல்வது யார்? கலீஃபா. கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது யார்? கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி, இஸ்லாமிய அரசு மைனாரிட்டி. யாருக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்றார்கள்? யூதர்களுக்கு. இன்னைக்கு அந்த 2 பேரும் நம்ம அடிக்கலாம். கடைசியில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களிடத்திலே மன்றாடுகிறார்கள், ஒரு 100 பேருக்கு இடம் கொடுங்க. கடைசியாக சஃபரோனிஸ்ல ஒரு 50 ஃபேமிலிக்கு இடம் கொடுக்க முடியும். கலீஃபா அவர்கள் இன்னும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி 70 குடும்பங்கள் தங்குவதற்கு இடம் அனுமதி வாங்கி கொடுத்தார்கள். இதுதான் இஸ்லாமிய அரசு. இதுதான் முஸ்லிம்களின் கையில் அரசாங்கம் வந்தால் எப்படி இதர நம்பிக்கை சுமந்திருப்பவர்களை நடத்துவார்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு உதாரணம் இது. சும்மா கிடையாது. வெளியே எப்படி பேசுகிறார்கள்? நாம இந்தியாவுடைய ஆட்சி நடத்தினால்தான் இங்கே எல்லா மதத்து மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும். என்றால் நம்முடைய இஸ்லாம் நமக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. எந்த முகலாயனுடைய ஆட்சி காலத்தில் மத கலவரம் நடந்துச்சு சொல்ல முடியுமா? ஷாஜகான் காலத்தில் மத கலவரம் இருந்துச்சா? அவுரங்கசீப் காலத்தில் மத கலவரம் இருந்துச்சா? திப்பு சுல்தான் காலத்தில் மத கலவரம் இருந்ததா? 800 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் ஆட்சி நடத்திருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் கலவரத்தில் கொல்லப்பட்டார்கள்? ஒரு டேட்டா யாராவது கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏனென்றால் நாம் இஸ்லாத்தை வலுவாமல் பின்பற்றி நடப்போம். அதே நேரத்தில் இதர சமுதாய மக்களுக்கு அவர்கள் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கின்ற உரிமையை கொடுக்கும். அல்லாஹ்வை எடுத்து சொல்லுவோம், கட்டாயப்படுத்த மாட்டோம். விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் மறுமையில் பதில் சொல்லணும், ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. இங்கே நம்ம அழைப்பு கொடுப்போம், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்த மாட்டோம். மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஏன் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அங்கே நீ பதில் சொல்லிக்கோ, எங்களுடைய கடமை முடிந்துவிட்டது. அல்லாஹ் அழகான வழிகாட்டுதலை தருகின்றான். திருக்குர்ஆனிலே லா யன்ஹாகுமுல்லாஹ் அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன் வ லம் யுக்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும் அன் தபரு. உங்களை உங்களுடைய நாடுகளில் இருந்து வெளியேற்றாமல்
சொன்னால் அந்த பர்ரு என்பது பிர் என்கிற பேர் சொல்லிலிருந்து வரும். அதாவது முஸ்லிம்கள் இதர சமுதாய மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அவர்கள் உங்களை அணைத்துக் கொண்டால், அவர்கள் உங்களை அரவணைத்துக் கொள்வார்கள் என்றால், உங்களை பதக்கு கொள்ளவில்லை என்றால், நட்பு பாராட்டினால் அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பர்ரு, அவர்கள் நீங்கள் பிர் செய்ய வேண்டும். பிர் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அரபியில பிர் என்றால் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, பெற்றோர்களுக்கு ஒரு பிள்ளை ஒரு மருந்து எடுத்து கொடுக்குறான், ஒரு தண்ணியை எடுத்து கொடுக்குறான், அவன் கடைக்கு போச்சு நான் போயிட்டு வர்றான், பெற்றோர்களை ஒரு பிள்ளை பராமரிக்கிறாங்க, இதுக்கு தான் பிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர் பிள்ளையை பராமரித்தால் அதுக்கு பேர் ரப்புன்னு பேர். கமா ரப்பயானி சரீரா, பெற்றோர் என்னை பராமரிப்பது போல் நீ அவளை பராமரிப்ப. மேல உள்ளவங்க கீழே உள்ளவங்களை பராமரிச்சா ரப்பு, தர்பியத்து. ஒரு அறிஞர் பொதுமக்களுக்கு சேர்ந்த தர்பியத்து ரப்பு. கீழே உள்ளவங்க மேல உள்ளவங்களுக்கு, அதாவது வயதை குறைந்தவர்கள் பெரியவர்கள் செஞ்சா அதுக்கு பேரு பிர், பிர்ருல் வாலிதை, பிர்ருல் வாலிதை. இந்த வாசகத்தை புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப அல்லாஹ் சொல்றதை கேளுங்க. அந்த பர்ரும், நீங்கள் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வது உங்களுக்கு குற்றம் கிடையாது, அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. அந்த பர்ரும் பிர்ருன்னா என்ன சொன்ன? கீழே உள்ளவங்க மேல உள்ளவங்க செய்வது. ரப்பு அல்லாஹ், அவன் நமக்கு செஞ்சா ரப்பு, மேல உள்ளவங்க கீழே உள்ளவங்க பராமரிக்கிறான். பெற்றோர் பிள்ளையை பராமரிச்சா ரப்பு, பிள்ளை பெற்றோரை பராமரிச்சா பிர். தலையில மாத்திக்கிட்டு அல்லாஹ் சொல்வது, நீங்கள் உங்களை பகைத்துக் கொள்ளாத, உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற, உங்களோடு சமாதான சமவாழ்வு வாழுகின்ற இதர சமுதாய மக்களுக்கு நன்மை செய்வது, பிரிவு செய்வது. அவங்க மேல நீங்க கீழே இருக்கீங்க, இப்படி பிரிவு செய்வது அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. ராத்திரி அம்மா இருந்தது ரூம்ல உட்கார்ந்து, திடீர்னு பையன் வெளியிருந்து பதவி அடிச்சுட்டு போவான். என்ன வேணும்? மாத்திரை வேணுமா? வீண் வேணும்? இதுக்கு பேர் தான் பிரிவு. என்னதா அப்படி ஓடிவா, இதுக்கு பேர் பிரிவு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் இருப்பது பிரிவு. ஒரு கனிவை காட்டுவது பிரிவு. அந்த மாதிரி இதர சமுதாயத்து மக்கள் இஸ்லாமிய ஆட்சி உங்களுக்கு கீழ் வாழக்கூடிய இதர சமுதாயத்து மக்களுக்கு நீங்க எப்படி நடந்துக்கணும்னா, ஒரு பிள்ளை தகப்பட்டை நடந்து கொள்ளணும், அப்படி நடந்து கொள்ள வேண்டும். உலகத்துல எந்த மார்க்கமாவது இந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்குமா? சொல்லுங்க வரும். உலகத்துல எந்த கிறிஸ்டியானிட்டியை பாருங்க, எந்த மதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்குமா? ஒரு தகப்பனை பராமரிக்கிற மாதிரி மற்ற சமுதாயத்து மக்களை நீங்கள் பராமரிக்க வேண்டும். ஒரு தகப்பன் போச்சுக்கூடாது. அந்த மாதிரி இதர சமுதாய மக்கள், இஸ்லாமிய ஆட்சி கீழ் இருக்கின்ற இதர சமுதாய மக்கள் ஆட்சியாளர்கள் அளவுக்கு அவர்கள் மேல் அன்பு செலுத்த வேண்டும். அப்படித்தான் இஸ்லாமிய மன்னர்கள் இந்தியாவை ஆண்டாங்க. அவர்களுக்கு வாழும்போது அவர் மேல எந்த குறையும், வாழும்போது ஒருத்தனும் இல்லையே. இப்போ பொய் கதை எழுதி வந்துடலாம். அவர் கோயிலை இடிச்சாரு, என்ன ஆதாரம் இருக்குது? கோயிலை இடிச்சாரு உண்மை. எதுக்கு கோயில் இடிச்சாருன்னா அதற்கு தான் வெளியே வைக்கல். எதுக்கு அவர் கோயில் இடிச்சாருன்னா, அங்க ஒரு அந்த காலத்துல கூட ஒரு இளவரசியை கடத்தி கொண்டு வந்து சிலைக்கு பின்னு கற்பழிச்சு சிலைக்கு பின்னால் அவரை ஒழிச்சு வச்சிருந்தாங்க. அண்டர் கிரவுண்ட்ல அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, உள்ள ராணுவத்தை அனுப்பி இளவரசியை மீட்டாரு. அந்த காலத்து பார்த்தவர்கள் சொன்னாங்க, கோயில் தீட்டு போட்டுருச்சு, அசிங்கம் பண்ணிட்டாங்க. அப்போ சில இடிச்சுட்டு புதுசா கட்டி இடிச்சாரு. இதெல்லாம் சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? இடிச்சுட்டாள், அவ இடிச்சுட்டா. தீட்டுப்பட்டு சொன்னது யாரு? அவதான் தீட்டுப்பட்டு. அவ கேட்டுதான் இவா இடிச்சா. கடைசியில் அவ இடிச்சு விட்டா, அவ இடிச்சு விட்டா. பண்றது உணவாய்த்தாங்கன்னா வாங்கிக்கிற வேண்டியது, அவனுக்கு நல்லது செஞ்சா அப்படி சொல்ல வேண்டியது. திப்பு சுல்தான் சிறுகேரி மடத்துக்கு
திப்பு சுல்தான் செய்த உதவிகள் என்ன கொஞ்சமான எந்த அளவுக்குன்னா அந்த காலத்துல மார்க்க அறிஞர்களே அவர் மேல சில வருத்தங்கள் போடுறாங்க. என்ன இப்படி அடிக்கடி கொடுக்குறாரு யாருக்கு வருத்தம்? மார்க்க அறிஞர்கள் வருத்தப்படுறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அழகிரி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இதர சமுதாய மக்கள் மேல கைகை காட்டினார்கள். அவுரங்கசீபுடைய ஆட்சி காலத்துல ராணுவத்தில் 50% இதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். பார்ப்பனர்கள் அவருக்கு யோசனை சொல்லப்பட்டவர்களாக வந்திருந்தார்கள். திப்பு சுல்தான் யோசனை சொல்லப்பட்டவர்களாக பார்ப்பனர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, எல்லாமா மன்னர்களும் தான். ஏனென்றால் அது திப்பு சுல்தானுடைய திறமை இல்லை, அவுரங்கசீபுடைய திறமை கிடையாது, ஷாஜகானுடைய திறமை இல்லை. இஸ்லாம் மட்டும் அவங்களுக்கு சொல்லி இருக்கு, நீ மதத்தின் பேரால் மக்களை வஞ்சிக்காதே, இன்னொரு நம்பிக்கையை சுமந்திருக்கான் என்பதற்காக அவனை நீ கஷ்டப்படுத்தாத. அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு கிறிஸ்தவ ஒருத்தர் இருந்தார், நல்ல நிர்வாகி, கணக்கு வழக்குல அவ்வளவு கரெக்டா இருப்பார். ஒரு நாள் முரளிவாசன் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, அல்ல அஸ்லம்த, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, நான் என்ன செய்வேன், வலிக்க பாலாமி முஸ்லிமின், முஸ்லிம்களுடைய காரியங்களை சில வச்சுட்டு நான் உன்னை அமைச்சராகவே ஆக்கலாம் என்று நினைக்கிறேன். நல்ல திறமையான பிள்ளையா இருக்கிற, ஆனா அமைச்சராகணும்னா ஒரு பிரதேச அரசாங்கத்துக்கு அமைச்சராகனா களிமா இருக்கும்ல, களிமா சொன்னா முஸ்லிம்களுடைய குழுக்கள் போட முடியும். நான் கீழே ஒரு அதிகாரியாவே வச்சுட்டு இருக்கேன், ஆனா உனக்கு ஒரு திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, அமைச்சராகிக்கலாம் தான் நினைக்கிறேன். களிமா அவங்க சொல்லலைன்றது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. களிமா சொன்னாங்களா? அவர் கேட்கிறார், கலீஃபா அவர்களே, நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்களா கேட்டார். இதை நீங்க கட்டாயப்படுத்துறீங்களா? அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அந்த கேள்வி அழைக்கவே கட்டாயப்படுத்தல, என்னுடைய விருப்பம் தான் என்று சொன்னதோட சரி. அதுக்கப்புறம் திரும்ப அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. யாரு? உமர் ரலியல்லாஹு யாரு? அவங்க உமருங்கிற பேரை சொன்ன உடனே நமக்கு அந்த உருவம் ஞாபகத்துக்கு வர வாழதான் தானே முன்னால வந்துருவோம், வருதா இல்லையா? உமர்னு சொன்னா ஒரு வாழதான் முன்னால வந்துருவோம். அந்த கலீஃபாட்ட என்ன நீங்க கட்டாயப்படுத்தீங்களான்னு கேட்கிறாரு. இல்லப்பா, கட்டாயப்படுத்தலப்பா. இதை அந்த உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எது? இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. ஒருவேளை முஸ்லிம் மன்னர்கள் கட்டாயப்படுத்தி இருந்தால் இந்தியாவுடைய நிலை என்ன? கட்டாயப்படுத்தி இருந்தால் இந்தியாவுடைய நிலை என்ன? ஒண்ணு இல்லைங்க, 10 வருஷம் தான். 10 வருஷம் தான் டிமோ ஆட்சியில் இருக்கிற, டிமோனா இருக்க 10 வருஷம் தான் இருக்காரு. என்ன பாடுபடுறாரு? நம்மள வரணுமா? மலைவாழ் மக்கள், தலித்துகள் 800 வருஷம் தானே நம்மாடு அடக்கமில்லாம இருந்துட்டாங்க. இந்தியாவில் 1000 வருஷம் பாரம்பரியம் உள்ள கோயில்கள் எல்லாம் சாட்சி, முகலாய மன்னர்கள் நேர்மையானவர்கள் என்பதற்கு சாட்சி. 1000 வருஷத்தை தாண்டிய கோயில்கள், 1000 வருஷத்தை தாண்டிய வரலாறுகளை கொண்டிருக்கக்கூடிய பழங்கால சின்னங்கள் அனைத்தும் சாட்சி முகல் மன்னர்கள் நேர்மையானவர்கள் என்பதற்கு. நீ எழுத்துக்கு போயிருக்கீங்களா? எழுத்து நாட்டுக்கு போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். அங்க உயரமான சிலை, அந்த எழுத்து நாடு, இந்த பிரமிடுகளுக்கு பக்கத்துல போனாலே பயங்கரமான செலவு ஒண்ணு இருக்கும். நந்தி மாதிரி ஒரு செலவு ஒண்ணு இருக்கும். பயங்கர, அதாவது எவ்வளவு உயரம் என்னால சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு 2-3 கிலோமீட்டர் அந்த பக்கத்துக்கு பார்த்தா கூட தெரியும். அவ்வளவு பயங்கரமான சிலை. பிரமிடு இருக்கு, பிரமிடு. ராயல் மியூசியம் இருக்கு, அங்கே சிலைகள் இருக்கு. அந்த சிலைகள் சில சிலைகளுக்கு தாடி இப்படி வளர்ந்துருக்கும், சில சிலைகளுக்கு தாடி இப்படி வளர்ந்துருக்கும். நான் கேட்டேன் அவன்கிட்ட, கேள்விட்டேன், என்னப்பா சில சிலைகளுக்கு தாடி இப்படி வளர்ந்துருக்கு, சில சிலைகளுக்கு தாடி இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. அவன் சொன்னா, அது ஒண்ணும் இல்லைங்க, ஆட்சியில இருக்கும் போதே, மன்னரா இருக்கும் போதே அவர் இறந்து போயிருந்தாருன்னா அவருக்கு சிலைகள் தாடி இப்படி வச்சு விட்டுருப்பாங்க. ஆட்சி விட்டு இறக்குறதுக்கு அப்புறம் தான் அவர் செஞ்சிருந்தாருன்னா தாடி தான் உடச்சு விட்டுருவாங்க. அது அவருக்குள்ள பாரம்பரியம். சரி,
இந்த சிலைகள் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டா 3000 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவோம். 3000 வருஷத்துக்கு தான் ஆட்சி இருந்தவங்க. நல்லா கணக்கு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை பிடிக்கும் போது 20 1400 வருஷம் தான் ஆச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மாமனிதர். அந்த சிலைகளை தான் தூக்கி கடலை போட்டுருணும்ல, தூக்கி போட்டாங்களா? பண்ணி பாருங்க. அவங்க மன்னர்களை தான் வணங்கிட்டு இருந்தான் எகிப்து நாட்டு மக்கள். அந்த சிலைகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இருக்குது. 3000 வருஷம் சிலைகள் அதெல்லாம் சொல்றாங்க. அது உமருடைய ஆட்சியை தாண்டிதான் வந்திருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பெருந்தன்மை இருந்திருந்தா அந்த சிலைகளை வச்சிருப்பாங்க. எனக்கு பிடிக்கிறது இருந்தா வேண்டி உனக்கு பிடிச்சதுதான் இந்த தூக்கி நான் போட முடியாது. நீ அல்லாட்ட தெரிஞ்சுக்கோ. இஸ்லாம் இந்த இருக்கு, திறந்த புத்தகம், நீ படிச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. விருப்பம் இருந்தாவா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். இதுக்கு மேலும் நீ இணை வைத்தால் அல்லாஹ் சொல்லிக்க. நான் ஹலீஃபா என்று சொன்னால் எல்லாத்துக்கும் இஸ்லாத்தை கட்டாயம் வாழ்க்கையில கொண்டு வரது வேலை இல்லை. உனக்கு சாப்பாடு வரணும், உனக்கு தண்ணி வரணும், உனக்கு விவசாயம் பண்ணுறது ரைட்ஸ் கொடுக்கணும், உனக்கு ஒரு சமாதான சவால் கிடைக்கணும், நீ பத்திரமா உலகத்தில் வாழணும், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அதுக்கு நான் பொறுப்போம். அந்த வேலையை நான் செய்யணும். இதுதான் அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஒரு ஹலீஃபாவுக்கு இஸ்லாமுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கு. அதனாலதான் முகல் மன்னர் மக்கள் சாப்பிட்டாங்கன்னா தண்ணி குடிச்சாங்கன்னா ராத்திரி வந்து வாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஊர்ல சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து போடுறது கிடையாது. எந்த முகலாயம் பண்ணணும், எந்த முகலாயம் 45 மாதம் சொன்னது இல்லை. மக்களை பயன்படுத்த நடந்துக்கிறது இல்லை. போர்க்களத்திலும் தொழிலாளர் அவர்களுக்கு நல்லா இருக்கு. தொப்பி தச்சு அந்த கடைகளை வருமானத்தை வச்சு வாழ்ந்தாருக்கு அவரை வச்சுக்கணும். கார்பரேட் கம்பெனிகளை வளர்ந்து கொடுத்து தாமதத்தை போலாம். ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரங்களை வந்து லாபத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாளர் கிடையாது. இந்தியாவுடைய வளர்களை கொள்ளையடிக்கிறவரல்ல, நேர்மையின் சின்னங்களாக இருந்தவர்கள். அதனால்தான் அந்த மன்னருடைய அடையாள சின்னங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சின்னங்கள் இருக்கும் வரைக்கும் இது யாருடைய சின்னம் என்று கேட்பான், அவர்கள் சொல்வான், சாதகம் சொல்வான். அதனாலதான் தாஜ்மஹால் இடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஏனென்றால் இவர்கள் நேர்மையின் அடையாளங்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள். உங்களுக்கு வந்து நம்ம ஜனாதிபதி மாளிகை இருப்பாங்க, ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லுவான். ராஷ்டிரபதி பவன்ல வந்து பல கோட்டைகள் இருக்கு. எனக்கு ஒரு நூற்றுக்கணக்கான கோட்டைகள் இருக்கு, பல வகையான கோட்டைகள், பல ஏக்கர். அதுல வந்து பிரிட்டிஷாருடைய ஸ்டைல உருவாக்கப்பட்ட தோட்டம், முகலாய மன்னர்களுடைய அவங்க உருவாக்கின ஸ்டைல உள்ள தோட்டம், அதுல யூரோப்புக்காரன் வெள்ளக்காரன் உருவாக்கின தோட்டம், அப்படி பல தோட்டங்கள் இருக்கு. அதுல முகல் கார்டன் அப்படின்னு முகல் கார்டன். அந்த முகல் கார்டன் இல்லையா, இந்த பகுதியை மட்டும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவன் எவனுமே மாற்றக்கூடாது. முகல் கார்டன் முகலாய மன்னர்கள் உருவாக்கின அந்த தோட்டத்துடைய ஸ்டைல் இருக்கக்கூடியது, யாருமே மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக அது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கூட்டப்பட்டு ஒரு நாள் புண்ணியை போட்டான். அப்துல் கலாம் வந்துதான் அதை திறந்தார். எனக்கு என்ன போல போறான், கல்யாணம் பண்ணாதான் பல பூசல் வரும், சமதாரம் கல்யாணம் ஆகல, என்ன போல போறான்னு திறந்து முகல் கார்டனை திறந்து விட்டான். இன்னைக்கு அந்த முகல் கார்டனுக்கு பேர் வந்து வேற, அம்ரின் குடியான் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். அம்ரின் குடியான் முகல் கார்டனுக்கு பேர் மாத்தினான். ஏன்னா ராஷ்டிரபதி பவனில் இருக்கக்கூடிய தோட்டங்களிலேயே ரொம்ப கலை நயத்தோடு இருக்கக்கூடிய தோட்டம் முகல் கார்டன் தான். இந்து பதிக ஒரு கட்டம் வந்து வச்சிருக்கேன். ஒரு செடியில வந்து பூக்கள் மட்டும் 200 வகையான கலர்ல பூக்கள் இருக்கும் ஒரு செடியில. நம்ப முடியுதா? ஒரு செடியில 200 வகையான கலர் பூக்கள், ஒவ்வொரு பூ ஒவ்வொரு கலர் இருக்கும். அப்படி ஒரு செடியை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒட்டு போட்டு. மாம்பழங்கள்ல 200 வகையான மாம்பழங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி முகலாய அவுரங்கசீப்புக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இமாம் பசந்த் என்ற மாம்பழம். அவுரங்கசீப்புக்கு இமாம் ஒரு சிலர் பேர் இருக்கு. இமாம் பசந்த் அந்த மாம்பழத்துக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா அவுரங்கசீப்பு ரொம்ப பிடிக்கும் அந்த மாம்பழம். இமாம் பசந்த், இமாம் விரும்பின பழம்.
அதை வந்து திருச்சியில மாம்பழ வண்டியில வந்து ஒரு தடவை என்ன பண்ணிருக்காங்க, நம்ம காஞ்சி மடத்துல இருந்து ஒருத்தர் போயிருக்காரு, வேற எல்லாம் சொல்றாங்க, அவர் போயிருக்காரு, அந்த மாம்பழத்தை வெட்டி கொடுத்துருக்காங்க. அவர் சாப்பிட்டு பார்த்துக்கிறாரு, பேசி ரொம்ப நல்லா இருக்கு, இது என்ன பழம் போய் இது என்ன பழம் போய் கேட்டுக்கிறாரு. அவர் இமாம் பசந்த், என்ன போய் பழம் நல்லா இருக்கு இமாம் பசந்த் பேர் வச்சிருக்கேன், இதுல இருந்து இதை வந்து ராம் பசந்த் வச்சுக்கோ, உள்ள பேர் வைக்கிறது நல்லா நன்னா இருக்குது பழம், இதுக்கு போய் இமாம் பசந்த் வச்சிருக்கேன், என்ன பேர் வைக்கோ, ராம் பசந்த் வச்சுக்கோங்க. நாளையில இருந்து அவங்களுக்கு வந்து பேரை மாத்ததான் தெரியும், உண்டாக்க தெரியும். முதல் காட்டன அமெரிக்கான்னு பேரை மாத்தீங்க, உண்டாக்க முடியாது. எங்க தாத்தான் பாட்டேன். அதுல வச்சிருக்கக்கூடிய செடிகள் வெறும் அழகக்கூடிய செடிகள் மட்டுமல்ல, அந்த வந்து எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் நில அரிப்பு ஏற்படாத அளவுக்கு மண்ணை விரிப்பா பிடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கான மரங்களை வச்சு ஒரு தோட்டங்கள் உண்டாக்கலாம். அந்த மாதிரி மௌலானா அலிமியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அது முஸ்லிமுன் அஃபில் ஹிந்த் நூல் எழுதியிருக்காங்க, இந்தியாவின் முஸ்லிம்கள். அந்த நூலை எழுத வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டுச்சு, அவங்க முன்னுரைகளை சொல்றாங்க. நூலுடைய முன்னுரைகளை அரபு நாடுகளுக்கு போயிருந்தேன், எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்டாங்க. இந்தியாவில இருந்து வந்துருக்கேன். இந்தியாவில் இருந்தா இந்தியாவில் முஸ்லீம் எழுதுனாங்களா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாங்க. அப்பாவிகளா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து என்ன அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறதே இந்தியாவில், அதிகமான முஸ்லீம்கள் இருக்காங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்தியாவில் முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்ற பாட்டு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து இந்தியாவில் முஸ்லீம்கள் என்னென்ன சாதனைகளை படைத்தார்கள் ஒன்று எழுதினாங்க. அதுக்கு பிறகு அது முஸ்லீம் மொழியில் இருந்து அந்த நூலை ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னவென்றால், இங்க இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இஸ்லாம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மரத்தில் உள்ள இலைகளை பறிச்சு அதை கழுவி அதுல சோத்தை போட்டுதான் சாப்பிட்டு இருந்தாங்க. சோறு வந்து ஆரம்பிச்சுன்னா கடவுள் நந்ததான் ஆரம்ப சொல்றதுன்னு இருந்தான். நம்மளால வந்து பீங்கான் போகல, பீங்கான் தெரியுது உங்களுக்கு, செராமிக். அந்த பீங்கான் கோப்பையை இந்தியாவுக்கு முதல்ல கொண்டு வந்தவனே பாதிதான். அதை எங்கிருந்து கொண்டு வந்தா, ஈரான்ல இருந்து கொண்டு வந்தான். அவர் சொல்றாரு, அதுல பண்ண வந்த தட்டுக்களை வச்சு அதுல போட்டு சாப்பிடுங்கடா, இலையை போட்டு சாப்பிடுறீங்களா பசங்க சொன்னவனே நம்மளால தான். செராமிக்ல சோத்தை போட்டு சாதனம் போட்டதுக்கு மூடியே செராமிக்ல வச்சான். 6ஆம் வகுப்பு செராமிக்குடைய ஒரிஜினல் செராமிக்குடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, நீங்க தெரியாத தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். அதுக்கு நான் சொன்னதான் நான் சொல்றேன். நான் ஆசிரியர் பற்றி சொன்னேன். அதாவது சூடான சோத்தை வச்சு அதுல மூடி செராமிக்கை போட்டு மூடணும்னா திறந்து பார்த்தா அந்த வேதத்துல தண்ணி நிற்கும், சில்வர்ல தண்ணி நிற்கும். திறந்து தண்ணி உள்ள போட்டோம், செராமிக்ல தண்ணி இருக்காது. இப்படி மூடி வச்சு டீசெண்டா சாப்பிட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னவனே வாய்தான் அவர் சொல்றாரு. இப்படி எப்படி சாப்பிட வேண்டும், எதுல வச்சு சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்லி சாப்பிடுறது சொல்லி கொடுத்தது நம்ம வந்து, ஆடை எழுதுறதுக்கும் சொல்லி கொடுத்தது நம்ம போன தான் பாத்துக்கிட்டு இருந்தான். இந்தியாவை வெளிப்படுத்தல, அதுக்காக நான் சொல்லல. இங்க உள்ள மனிதர்களுக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது யாரோ, அந்த யதார்த்தத்தை நாம் வந்து உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்கள். அது மாதிரி இந்தியாவை பலப்படுத்தியதில், நாகரிகப்படுத்தியதில், இந்தியாவை வரலாற்றை பதிவு செய்வதில், இந்தியாவுடைய நிர்வாகத்தை சாலைகளை போட்டதில், பயணிகளுக்கு இலவமான சாலைகளை போட்டதில், நாடு நகரங்களை இணைத்ததில், இந்தியாவை பலப்படுத்தியதுல ஜிடிபி வந்து 23% கொண்டு வந்ததுல உலக இந்தியாவுடைய வரலாற்றிலேயே ஜிடிபி வந்து 23% இருந்ததே கிடையாது. அவுரங்கசீபுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் ஜிடிபி 23% இருந்திருக்கு. பொருளாதார மேதை வந்தார் மன்மோகன் சிங், அவரை 9 தாண்ட முடியல. ஒவ்வொரு சொல்லிட்டு போனாரு, அடுத்த முறை வந்தால் 2 இலக்கத்துக்கு கொண்டு வருவாங்க. அதாவது 14 தான் 10 வருஷம் இருந்தாரு. பொருளாதார மேதைங்க, நான் 14 தான் சொல்ல முடியாது. 23 பத்தி அவர் கற்பனையே பண்ண முடியல உள்நாட்டு உற்பத்தியை. அப்படி ஒரு வளமான கவர்மெண்ட் தந்தவங்க நம்ம வந்து கூறி முடியணும். நம்ம இந்த கொள்கை, இஸ்லாம் என்ற இந்த கொள்கை இந்தியாவை ஆடுமானால் அப்போதுதான் இந்தியா வளம் பெறும். இந்தியாவை கொள்ளையடிக்க மாட்டார்கள். எல்லா மதத்தை சார்ந்தோடு நிம்மதியா இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் நிம்மதியா இருப்பாங்க, இந்து
சமுதாயத்தை சார்ந்த நிம்மதியா இருப்பாங்க, தலித்துகள் நிம்மதியா இருப்பாங்க, புத்திஸ்டுகள் நிம்மதியா இருப்பாங்க. எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியாவுக்கு தேவை இஸ்லாம். இதை நாம நம்ப வேண்டும். பிறகு பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு வரலாற்று அறிய வேண்டும். அந்த ஞானங்களை நாம் சாதாரண செய்ய வேண்டும். பழக்கக்கூடிய யாரு கேட்டா சொல்லணும். ஆமா, இந்தியாவுக்கு இஸ்லாம் தான் இப்போதைக்கு தேவை. பல குழுக்களை இந்தியா பார்த்துருச்சு, வெள்ளக்காரனை பார்த்துருச்சு, செகுலரிசத்தை பார்த்துருச்சு, காங்கிரஸை பார்த்துருச்சு, பிஜேபியை பார்த்துருச்சு. இந்தியாவை ஒரு நாளைக்கு பார்க்கணுமே, இஸ்லாம் ஒரு நாளைக்கு இந்தியா பார்க்கணுமே. அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாமும் மாற வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சாரமாக மாற வேண்டும். இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லவர்களாக மாற வேண்டும். இஸ்லாத்தின் மேன்மைகளை சொல்லவர்களாக மாற வேண்டும். ஒரு 70 வருஷத்துக்கு மேல கற்பனை செஞ்சிருக்க முடியுமா? RSS வளரும் ஆட்சி கற்பனை செஞ்சிருக்க முடியுமா? சும்மா 4 பேர் 5 பேர் நான் பேசிக்குவாங்க. ஒரு 4 பேர் எப்படி வந்தான், எப்படி வளர்ந்தான்? பிரச்சாரத்தின் வழியாகவே வளர்ந்தார்கள். அதே போல நாமும் நம்முடைய அமைஞ்சிக்கிற விளையாட்டுக்கு தான் பேசுறோம்னா இது வெறும் பேச்சோட அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இஸ்லாத்தை வரலாறு தெரிஞ்சுக்கணும். நாம் இது ஒவ்வொரு நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அல்லாஹ்வுடைய தருவோம். நம்முடைய நோக்கம் என்ன? இஸ்லாத்தை உயர்த்தி பிடிப்பது, இஸ்லாத்தை மேன்மைப்படுத்துவது. அதுக்கு அல்லாஹ் தருவான். நிச்சயமா அதற்குரிய அல்லாஹ் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தருவான். எனவே இந்த ரமதானில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான முடிவாக என்ன இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்தை அதிகமாக தெரிந்து கொள்வது, இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்து கொள்வது, அதை இதர சமுதாய மக்களுக்கு சொல்லுவது, இஸ்லாத்தின் மேன்மைகளை எடுத்துச் சொல்லி அவர்களை இஸ்லாத்தை நோக்கி இஸ்லாத்தின் உண்மைகளை அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வதன் மூலமாக இஸ்லாம் இந்த மண்ணுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கொள்கை என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெரிந்து அதை நிலைநாட்ட வேண்டும். எல்லாம் அதற்குரிய எல்லா விதமான தௌஃபீகையும் எல்லா விதமான சிந்தனை ஆற்றலையும் அதற்கேற்ற உடல் ஆற்றலையும் அறிவாற்றலையும் நம் சமுதாய மக்களுக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுத்து புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. اللهم أنت السلام ومنك السلام وبارك يا ذا الجلال والإكرام. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين واخذل الكفرة والمبتدعة والمشركين. وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم المنافقين وانصرنا على القوم الفاسقين وانصرنا على القوم الحاسدين وانصرنا على القوم المتكبرين وانصرنا على القوم اليهود والنصارى والمشركين. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا منكم شقيا ولا مطرودا ولا محروما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله